ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவங்களோட பேரில் ஸ்னேகாலயா சில்க்ஸ் அப்படின்னு ஒரு சாரி ஷாப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க டி நகரில். ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி இதுக்கு இனாகரேஷனும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இவங்களோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நியூ பிஸ்னஸை. இது ஸ்னேகாவோட நீண்ட நாள் கனவு. அந்த நீண்ட நாள் கனவு நிறைவேறினதா ரொம்ப ஹாப்பியாகவும் சொல்லியிருக்காங்க நடிகை ஸ்னேகா. ஆக்ட்ரஸ் ஸ்னேகாவுக்கு எப்படி படங்கள் நடிக்கும்போது ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே போல் இப்போ சினிமாவில் இருந்து பெரிய அளவில் நடிக்கலைனாலும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் அவங்க சோஷியல் மீடியாவில் போடுற சாரீஸ் தான். ஸோ இவங்க போடுற ஒவ்வொரு சாரீஸ்க்கும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட இதுக்காக தான் வந்து ஸ்னேகா வந்து இப்போ புதுசாக வந்து ஸ்னேகாலயா சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சாரீ ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தேர்ந்தெடுத்த வந்து சாரீஸ் மட்டும்தான் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேருந்து ரொம்பவே ஹையர் அண்ட் ப்ரைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க ஸ்னேகா. ஸோ இந்த ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து இதுக்காகவே வந்து வர்றதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட சாரீஸ் வந்து இவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். கலர்லேயும் சரி, டிசைன்லேயும் சரி, ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சாரீஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் அவங்களோட நீண்ட நாள் கனவான சாரி ஷாப்பையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட இந்த ஒரு நியூ முயற்சிக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. Thank you.